சரி, இடப்பெயர்ச்சின்றா என்ன, தூரம்டா என்னன்னு சொல்லித்தாரு. சரி, முதலாவது தூரம்டா என்னன்னு சொல்லித்தாரு. சரி, தூரம்டா என்னண்டா, நாம சொல்லுவோம் ஒரு மனுஷன் ஏன்னு சொல்லக்கூடிய இடத்துல நிக்கிறார். சரி, நாங்க ஏன்னு சொல்லாம நாங்க சொல்லுமே கம்பல் சொல்லி, நான் கம்பல சொல்லி நான் கம்பல் எடுக்கிறேன். சரியா, விருப்பம் உங்களோட ஊரை போட்டுக்கோங்க. சரியா, கம்பளையில இருந்து நாங்க போறோம் கண்டிக்கு. ஒரு மனுஷன் என்ன செய்யறாண்டா, கம்பல்ல இருந்து கண்டி போறாரு. சரியா, கெண்டி போகல அவர் நேரா போக மாட்டாரு. இப்படி ஜம்ப் பண்ணி அடிக்கிறதுல கண்டிக்கு, கம்பல்ல இருந்து கண்டிக்கு போகல நிறைய வளைவுகள், நிறைய ஏற்றங்கள், நிறைய மேடுகள், பள்ளங்கள், பாலங்கள், இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை கடந்துதான் கடைசியா கண்டிக்கு வந்து சேருவார். இப்படிதான் ஒரு மனுஷன் எங்கிருந்து எங்க போறாண்டாலுமே நேரா போறல்ல. சரியா, பல வளைவுகள், மேடுகள், பள்ளங்கள், இறக்கங்கள், ஏற்றங்கள், பாலங்கள், ஆறுகள், ஆறுகளை கடக்குறல்ல, தண்ணி போகல. சரியா, ரோட்லயே போகலாம், அவங்களுக்கு பறந்து போகணும்னு அவசியமும் இல்ல, ரோட்லயே போகலாம். பாலத்தால போலாம் தானே சொல்லுங்க. சார்? அது ஆத்த கடந்து பாலத்தால போலாம் தானே? கண்டிப்பா கம்பல்ல இருந்து நீங்க எப்படி கம்பல்ல இருந்து கண்டிக்கு எப்படி ஆத்துல போற, ஆத்துல போனா போயிங்க அப்படியே தென்கோ வரைக்கும் கம்பெனி. போகலாம். பேராதனி கிட்ட வரைக்கும் போகலாம், பெய்த்துட்டு அங்க நீந்த இறங்கி அப்படி நடந்து போகணும் கண்டிக்கு. சரியா, நீந்தி கொண்டு போயிட்டு அப்படி நடந்து போகணும். நீந்தி கொண்டு போக தேவையில்ல, போட்டை பிடிச்சி போக வேண்டியது. ஆனா அப்படியே இருந்தாலும் இப்படி யோசிங்களேன், ஆத்துல போனாலுமே வந்து நேரா புகையில ஆறே வளைஞ்சு வளைஞ்சு தானே போறேன். சரியா, அப்ப ரோட்ல போனாலும் சரி, ஆத்துல போனாலும் சரி, நீங்க எப்படியோ வளைஞ்சு 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 எழுச்சி அப்படிதான் போவீங்க. சரியா, உங்க போற பாதை அப்படித்தானே, போற பாதைங்கிற வந்து நிறைய வளைவுகளை கொண்டு இருக்கும், நிறைய ஏற்றங்கள் தாழ்வுகளை கொண்டு இருக்கும், மேடுகள் பள்ளங்களை கொண்டு இருக்கும், பாலங்களை கொண்டு இருக்கும், இப்படி எல்லாம் கடந்து தானே போற கடைசி. சரி, எப்படியோ இப்ப இது நீங்க கண்ணில போய் சேர்ந்துட்டீங்க. இப்ப நாங்க சொல்றது வந்து, இதை நாங்க சொல்ற ஆரம்ப புள்ளி. நீங்க கம்பளையில ஆரம்பிச்ச புள்ளிக்கு நாங்க சொல்ற ஆரம்ப புள்ளி இது. கண்டில போய் முடிவடைந்த புள்ளியை நாங்க சொல்ற வந்து முடிவடைந்த புள்ளி, அவ்வளவுதான், முடிவு புள்ளி அல்லது இறுதி புள்ளி. சரி, இறுதி புள்ளின்னு சொல்றோம். அவ்வளவுதான், சிம்பிள் விஷயம் இதெல்லாம். இதெல்லாம் வந்து உண்மையிலே ஆறாம் ஆண்டு புள்ளிகளுக்கு விளங்கப்படுத்தலாம், அந்த அளவு லேசான விஷயங்கள் தான் இது. இதுக்கு பிறகுதான் நாங்க கொஞ்சம் அந்த ஸ்டார்ட்ல வந்து லேசான விஷயங்கள் தான் சொல்லித்தாரு, இது பிறகு நாங்க கொஞ்சம் மூலவர்களுக்கு ஏத்த மாதிரி படிக்கிறேன். அப்ப கவனிங்களே, அப்ப ஆரம்ப புள்ளி, இறுதி புள்ளி, அதே மாதிரி இதை நாங்க சொல்ற பாதை என்று சொல்லி, பயணித்த பாதை. ஓகே, இப்ப உங்களுக்கு சொல்லித்தாரேன். தூரம்டா என்ன, இடப்பெயர்ச்சின்னா என்ன. தூரம்ன்றது என்ன தெரியுமா, லேசி. சரியா, தூரம்ன்றது என்ன தெரியுமா, அவர் பயணித்த பாதையின் நீளம். அப்படின்னு சொன்னா, அவர் எங்கெல்லாம் போனாரோ அவ்வளவு பாதையுடைய நீளத்தை தான் நாங்க சொல்ற இந்த, அவர் எங்கெல்லாம் போனாரோ, அவர் எந்த மூல முடுக்கெல்லாம் போனாரோ கண்டிக்கு வந்து சேரும் வரைக்கும், கம்பளையில ஸ்டார்ட் பண்ண மனுஷன் கண்டிக்கு வந்து சேரும் வரைக்கும் அவர் எந்த மூல முடுக்கெல்லாம் போனாரோ அவ்வளவு பாதையுடைய மொத்த நீளத்தை தான் நாங்க சொல்ற வந்து தூரம் சொல்லு. தூரம்டா என்ன, தூரம்டா வந்து பயணித்த பாதையின் மொத்த நீளம், அவ்வளவுதான். பயணித்த பாதையின், ஒன்று விழுதவானம் கவனிங்க, ஒன்று விழுதவானம் நான் வரையமானம் கவனிச்சு கொண்டுட்டீங்க. பேனவெல்லாம் கீழே வச்சிருங்க, பேனாவை கீழே வச்சுக்கோங்க. நோன்பு பிடிச்சலன்னு சொன்னா நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இது சரி தண்ணி சரி குடிச்சு கொண்டிருக்கீங்க. சரி, சிட் பேக் அண்ட் என்ஜாய் அப்படின்னு சொல்றேன் நான். சரியா, உட்கார்ந்து பேசாம பார்த்துட்டு அவ்வளவுதான். சரி. அதுக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்லி வேற யோசனை வைக்கப்படாது, அதான் எனக்கு மெயின் விஷயம். சரி, இது வேற யோசனை போறேன், நாங்க விளங்கப்படுத்தி பாதி பாதி போக்குல தான் அவர் அப்ப யோசனை வர நான் கிளாஸ் ஒன்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் அவருக்கு வேற யோசனை போயிடும். வேற யோசனை சொன்னா இப்ப இன்னைக்கு நைட்டுக்கு என்ன சாப்பாடு அப்படிதான் யோசிக்கிறார். சரி, சாப்பாடு தான் முக்கியம் இப்ப இன்னைக்கு. அப்ப அவருக்கு சாப்பாடு பத்தி யோசனை வைத்து அப்படியே டீப்பா வைத்தார், அவர் டீப்பா வைத்து உள்ளது. அதனால எல்லாம் மறந்து அவருக்கு என்ன சொல்லி தந்தேன். அதனாலதான் நான் சொல்றேன் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்கீங்க, நான் சொல்லி தரத்துல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்தீங்க, அவ்வளவு. அப்ப பாருங்க பிள்ளைகள், தூரம்டா என்ன, பயணித்த பாதையின் மொத்த நீளம். சரியா, அப்ப தூரம்ன்ற நீ பயணித்த பாதையில மொத்த நீளம், அவ்வளவுதான். இடப்பெயர்ச்சின்னு அதல்ல. இடப்பெயர்ச்சின்னு சொன்னா உண்மையிலே அது வந்து நாங்க ஆஹ், என்ன சொல்றேன், அவர் போன பாதையும் அல்ல. இடப்பெயர்ச்சின்றது வந்து நாங்க போன பாதையிட நீளம் அல்ல அவர்.
சரி, இடப்பெயர்ச்சி என்ன தெரியுமா? இடப்பெயர்ச்சின்றது நாங்க பொறவு நாங்க கண்டுபிடிக்கிறது. அவர் போன பாதையை வச்சுட்டு அவர் எங்க ஸ்டார்ட் பண்ணார், எங்க முடிஞ்சார்ன்றதெல்லாம் வச்சு பொறவு கண்டுபிடிக்கிறது இடப்பெயர்ச்சின்றது. என்ன தெரியும் இடப்பெயர்ச்சின்றது சொல்லித்தாரேன். நல்லா கவனி, நல்லா கவனி. இடப்பெயர்ச்சின்றது என்னன்னா, ஆரம்பித்த புள்ளிக்கும் அல்லது ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் அல்லது முடிவடைந்த புள்ளிக்கும் இடையிலான நேர்கோட்டு தூரம். இந்த வரணும் அப்படின்னு என்ன? நேர்கோட்டு தூரம் என்ன தெரியுமா? ரைட்டா? ஒரு பயணத்துல தூரத்தை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் ஒன்றல்ல. ஒரு பயணத்துல தூரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளா அவர் போன அவ்வளோ பாதையில மொத்த நீளத்தை கண்டுபிடிக்கிறார். அதான் தூரம். இடப்பெயர்ச்சின்றது என்ன தெரியுமா? அவர் போன பாதையை பத்தி நாங்க யோசிக்கிறல்ல. அவர் எங்க எல்லாம் முடுமுடுக்கு எல்லாம் போனார்ன்றது நாங்க யோசிக்கிறல்ல. நாங்க பாக்குறது ரெண்டு ரெண்டு விஷயம். அவர் எங்க ஆரம்பிச்சாரு, எங்க போய் முடிஞ்சிருக்காரு, அதான் பாக்குறது. நல்லா யோசிச்சுக்கணும். இடப்பெயர்ச்சி பாக்குற நேரம் எங்க ஆரம்பிச்சாரு, எங்க போய் முடிச்சிருக்கிறார். ரைட்டா? அது ரெண்டு தெரிஞ்சாலே போதும். அப்ப என்ன தெரியுமா செய்யணும்? ஆரம்ப புள்ளி தெரிஞ்சா, இறுதி புள்ளி தெரிஞ்சா, அது ரெண்டும் ஒரு நேர்கோட்டால இணைச்சிட்டு அந்த நேர்கோட்டு நீளத்தை கண்டு சொன்னா அதுதான் அவருடைய பயணத்துல இடப்பெயர்ச்சியா இருக்கும். அவர் எவ்வளவு இடம் பெயர்ந்திருக்கிறான்றதான் இடப்பெயர்ச்சி. அவர் இருந்த இடத்திலிருந்து இப்ப எங்க இருக்கிறார். அதுக்காக என்ன செய்யணும்? அவர் இருந்த இடம் ஆரம்ப புள்ளியில் இருந்து இறுதி புள்ளிக்கு ஒரு நேர்கோடு வரையும். அந்த நேர்கோட்டு நீளம் தான் இடப்பெயர்ச்சி. சரியா? அப்ப இந்த பாதையிட நீளத்தை கண்டீங்கன்னா உங்களுக்கு தூரம் கிடைக்கும். ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் ஒரு நேர்கோட்டால் இணைச்சு இந்த நேர்கோட்டு நீளத்தை கண்டீங்கன்னா உங்களுக்கு இடப்பெயர்ச்சி கிடைக்கும். சரியா? இப்ப நான் நிறைய கேள்விகள் செய்ய போறோம். நிறைய கேள்விகள் செய்யக்குள்ள உங்களுக்கு இடப்பெயர்ச்சி தூரம்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா விளங்கும். இப்ப நீங்க என்ன செய்ய தெரியுமா? இப்ப மிச்சம் எழுத தேவையில்ல. இதெல்லாம் அங்க எழுதிக்கொள்ளும் நாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த படத்தை வரைஞ்சு நான் படத்துல குறிச்சிக்கிற விஷயம் எல்லாத்தையும் குறிவா படத்துல குறிச்சிக்கிறது, படத்துல எல்லாம் வரைஞ்சிக்கிறது எல்லாம் வரைஞ்சு குறிங்க. குறிச்சிட்டு எனக்கு உடனே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்ப எனக்கு அடுத்த விஷயத்தை சொல்லணும்.